Next we have to see metalloids. Some metals which exhibit the properties of metals and non-metals. These are called as metalloids. சில எலமெண்ட்ஸ்க்கு வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், போரான் இஸ் அ மெட்டலாய்ட்ஸ். It is similar to metal, but it has some metal properties. What are the metal properties we have to see? That hardness, lusters, that and all. So first, it is luster loop and solid at room temperature. It also has very high boiling and melting point. So these are the properties of metal. So boron exhibits the properties of metal. On other hand, it also shows the properties of non-metal. மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தப்போ என்ன அப்படின்னா நான் மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் சில ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். சிமிலர் டு நான் மெட்டல் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். இட் ஹேஸ் லெஸ் டென்சிட்டி. ஸோ நான் மெட்டல்ஸ் மாதிரி இதுவும் என்ன செய்யாது, புவர் கண்டக்டர். மெட்டல் இஸ் அ குட் கண்டக்டர்னு பார்த்துருக்கோம். நான் மெட்டல் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. லோ டென்சிட்டி, இதோட அடர்த்தி வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ you see the boron exhibit the properties of both metal and non-metal. So that boron is called the metalloids. So boron நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா metalloids. இது வந்து மெட்டல்ஸ்லையும் சேர்க்க முடியாது, நான் மெட்டல்லையும் சேர்க்க முடியாதனால இது செப்பரேட் குரூப்பு, தட் இஸ் கால்ட் த மெட்டலாய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டொலூரியம் அண்ட் பொலானியம் ஆர் some examples of metalloids. இதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டொலூரியம் அண்ட் பொலானியம் ஆர் metalloids. Let's see few properties of metalloids. Some properties they have metalloids, that is what? First, all the metalloids are found in solid at room temperature. ஸோ மெட்டலாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டலாய்ட்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிட் ஸ்டேஜில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அலாய் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் மேட்டர் விச் ஆர் மைனிங் டு டூ மெட்டல்ஸ் டுகெதர். அலாய் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு மெட்டல்ஸ் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து அலாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலில் கோட்டிங் விடுறது தான் வந்து அலாய். ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிராஸ் அப்படி பித்தளைன்னு சொல்லுவோம். பிராஸ் இஸ் அ alloy which is made from zinc and copper metal. Brass is alloy which is made from zinc and copper metals. ஜிங்கும் காப்பர் ஒன்றா சேர்ந்து உருவாகிறது பேர் தான் என்னன்னா பிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர் டு மெட்டல். ஸோ மெட்டல் மாதிரியே மெட்டலாய்ட்ஸ் கேன் ஃபார்ம் அலாய்ஸ் டு அதர் மெட்டல். மெட்டல்ஸ் மாதிரியே மெட்டலாய்ட்ஸும் இன்னொரு மெட்டலோடு சேர்ந்து அலாய் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ metalloids also form the alloys. Next we have to see some metalloids like silicon and germanium can act as the electrical conductors under specific conditions. Silicons and germanium வந்து some specific conditions, சில conditions மூலமா என்ன செய்யுது அப்படின்னா it is conducting the electricity. So it is called the semiconductor of electricity. Which is a semiconductor? Silicon and germanium. Some metalloids have luster loop. Some metalloids பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா இட்ஸ் லுக் அ லஸ்டர்னா ஷைனிங்காக இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் இஸ் அ ஷைனி மெட்டல். சிலிக்கான் இஸ் அ ஷைனி மெட்டல் பட் இஸ் நெய்தர் மெட்டலாய்ட்ஸ் மெலாபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி. பார்க்குறதுக்கு வந்து ஷைனிங்காக இருந்தாலும் இட் இஸ் நாட் அ மெலாபிள், இட் இஸ் நாட் அ டக்டைல். தட் மீன்ஸ் வி கேனாட் சேஞ்ச் திஸ் டு ஒயர் ஆர் தின் ஷீட்டு. ஓகே, தட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் மாதிரி இது என்ன செய்ய முடியாது, தின் ஷீட்டோ ஒயராவோ சேஞ்ச் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல்சோ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. சிலிக்கான் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. பட் சம் கண்டிஷன்ஸ் சிலிக்கான் சேஞ்சஸ் த செமிகண்டக்டர். நெக்ஸ்ட் we have to see uses of metalloids. Silicon is a semiconductor as heavily used in electrical industries. சிலிக்கான் இஸ் செமிகண்டக்டராக இருக்கனால நிறைய எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதர் மெட்டலாய்ட்ஸ் சச் அஸ் போரான், gallium are also used in electrical devices.
அதே மாதிரி வேறு என்ன பார்த்தோம், போரான், கேலியம், தீஸ் ஆர் த மெட்டலாய்ட்ஸ். ஸோ தீஸ் மெட்டலாய்ட்ஸ் ஆர் யூஸ்டு இன் த எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். இந்த டிவைசஸில் மோட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோட்டர்ஸில் வந்து இந்த கேலியம், போரான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போரான் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் அஸ் அ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட். ஃபயர் ஒர்க்கில் கிராக்கர்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ராக்கெட் வந்து இக்னிஷனுக்கு ஸ்டார்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ dear students, I hope you learned these 3 topics thoroughly: metal, non-metal and metalloids. Once again you recall all that in your book. Thank you students. Have a nice day.